இப்போ 7 ஜோடி செருப்பு தேஞ்சாதான் ஒரு கல்யாணம் நடக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு 2021 வந்து நமக்கு தேவை 7 ஐடி தான். கண்டுபிடிச்சது ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து இந்த திருமணம். அதனாலதான் திருமணம் வரன் தேடுவது என்பது இவ்வளவு பெரிய லாங் ப்ராசஸா இன்னைக்கு இந்தியாவில் இருக்கு. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. சரி, எனக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா என்னோட ஹேண்ட்பேக்கை தூக்குற அளவுக்கு தைரியம் இருக்கிற ஒரு பையனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஹேண்ட்பேக் தூக்குற வலுதான் வேணும், தைரியம் வேணும். மேடம் 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 கனெக்ஷன் டைம் என்ன பண்ணு. இல்ல சார், நிறைய பசங்களுக்கு வந்து பொண்ணுங்களோட ஹேண்ட்பேக் எடுக்கிறது அப்படின்றது ஒரு கூச்சமான ஒரு விஷயமா பாக்குறான்ல, அப்படி அதாவது மீடியால இருக்கிற ஒரு பர்சனா இருக்கணும். மீடியால இருக்கிற ஒரு பர்சனா இருக்கணும். ஹீரோவாவே இருக்கணும் அவரு. ஓகேவா? ஜோவியல் கேரக்டர், ரொம்ப டிசர்வ்டா இல்லாம ஜோவியல் கேரக்டரா, எல்லாரும் பேசுறதை கேட்கக்கூடிய ஆளா, எல்லார்கிட்டயும் ஈஸியா பழகக்கூடிய ஒரு ஆளா இருக்கும். ஐயா, நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க. இது பொம்பளை இடம். எந்திரிச்சு போய் ஆம்பளை பக்கத்துல உட்காருங்க. எங்க குடும்பத்துக்கு செட் ஆகுறவரா இருக்கணும். ஃபேமிலியே வேண்டாம் அப்படின்னு ஒரு ஒதுக்குவாங்க இல்லையா? என்னோட மதர் சிங்கிள் பேரண்ட்னால என் அம்மாவை நான் எங்க 2 பேருக்குமான ஒரு பாலமா இருக்கணுமே தவிர்த்து எங்க 2 பேரும் உடைக்கிற மாதிரி ஒரு பர்சனா இருக்க கூடாது. பாய். உங்களுக்கு வரப்போற வாழ்க்கை துணை எப்படி இருக்கணும்? எனக்கு வரப்போற மனைவி வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் கத்துக்கணும் சார். சார், எனக்கு வந்து என்னுடைய கருத்துக்களை வந்து காது கொடுத்து கேட்கிறவரா இருக்கணும். அப்புறம் என்னுடைய கனவுகளை மதிக்கிறவரா இருக்கணும். அதே மாதிரிதான் நாங்க வேலைக்கு போறதும் எங்க ரைட்ஸ். அதை தடுக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும். எனக்கு வர போறவங்க எப்படி இருக்கணும்னா, என்னோட கால் ஆன்சர் பண்ணணும். டிராபிக்ல இருந்தாலும் சரி, நான் ஐம் ஆன் தி வே அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர். சொல்லி வாய முள்ள கால் பட்டா பாருங்க. எனக்கு வரவங்க எப்படி இருக்கணும்னா, சிம்பிள். குக்கர் விசில் அடிச்சா நான் வந்து ஆஃப் பண்ணணும்னு எதிர்பார்க்காம அவங்களே போய் ராமநாதா, ஏ ராமநாதா, ஏ ராமநாதா, கொஞ்சம் வர. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் ஜொமேட்டோல ஆர்டர் பண்ணி சாப்பிடக்கூடாது. வீட்டில் இருக்க டொமேட்டோல அவங்க என்ன செஞ்சு கொடுத்தாலும் நான் சாப்பிட்றேன். இப்ப என் முதல் வேலை எனக்கு வந்து வரப்போறவங்க வந்து நல்லா ஜாலியா இருக்கணும். எங்க போனாலும் எதுவும் கேட்க கூடாது. முதல்ல சந்தேகப்படக்கூடாது. எப்படா அவன் முன்னாடி அவமானப்படுத்தணும்னு காத்துட்டு இருக்கீங்க. இல்ல அவளுக்கு என்ன வக்காலத்து? நீங்க அவளை வச்சிட்டு இருக்கீங்களா?